ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைஸ் நேச்சுரல் பியூட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹேர் பேக் உங்களோட ஹேரை நல்ல கிளாஸி சில்கி சைனாக மாற்றுறதுக்கு, இப்படி போய் எவ்வளோ ஒல்லியாக இருந்தாலும் உங்கள் முடியை நல்லா அடர்த்தியாக மாற்றி கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் தான். ஸோ இந்த பாதாம் பிசினில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரோட ஃபாலிக்கிள்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து என்விரான்மெண்ட்டில் வெளியில் இருந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ நம்மளோட ஹேர் டேமேஜாக இருந்தாலுமே அதை சரி பண்ணி கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட ஹேரை டீப் கண்டிஷன் பண்ணி மாய்ச்சரை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் எப்பயுமே நம்மளோட ஸ்கேல்ப்பை வந்து கூலிங்காக வச்சுருக்கோம். அதுக்கு தான் நம்மளுக்கு இந்த பாதாம் பிசின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேரை வேல்யூமாக அடர்த்தியாக மாற்றுறதுக்கும் இந்த பாதாம் பிசின் ரொம்ப ஹேர் வந்து எப்பயுமே ரொம்பவே சிக்காகி ஹேர் ஃபால் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாகி உங்கள் ஹேரை ஸ்மூத் அண்ட் ஷைன் ஆக்கி கொடுக்கும் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ தான். ஸோ நம்ம எடுத்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீப் கண்டிஷன் நம்ம ஹேரை பண்ணி கொடுக்கறதுக்கான இன்க்ரீடியன்ட் தான் எடுத்திருக்கோம். அப்போ தான் நம்மளோட ஹேரை வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் ஷைனாக மாற்றி கொடுக்கும். நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேவரட்டாகவே ஆயிரும். செம்பருத்தியில் பார்த்தீங்கன்னா நிறையவே அமினோ ஆசிட் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குது. இது நம்மளோட ஹேரை வந்து நல்லா டீப்பாக கண்டிஷன் பண்ணி மாய்ஸ்சராக வச்சுருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக சிக்கு இல்லாமையும் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே உங்களுக்கு நல்ல வேல்யூம் கொடுக்கறதுக்கான இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே ஒல்லியாக இருக்குது, ஹேர் திக்கே ஆக மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட பாடி ஹீட் எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத்தும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேர்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேர்டில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரை டீப்பாக கிளென்ஸ் பண்ணி நம்ம ஸ்கேல்பில் இருந்தே பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொம்ப ஃப்ரிஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி தான், அண்ட் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதுன்னு நினச்சிங்கனாலுமே இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஹேர் ஃபாலையும் கம்மி பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேரை வந்து நல்லா அடர்த்தியாகவும் மாற்றி கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல சாஃப்டாகவும் சில்கியாகவும் மாற்றி கொடுக்கும். கிளாஸி சைன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஹேருக்கு ஏற்ற குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. பாதாம் பிசின் நான் வந்து 5 பீஸ் தான் எடுத்து ஊற வச்சேன், அதுவே இவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்கு. ஸோ இது வந்து வேஸ்ட் ஆகக்கூடியதில்லை. நீங்கள் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாலும் அதை எடுத்து நீங்கள் ஒரு லெமன் ஜூஸோ நீங்கள் என்ன ஜூஸ் குடிச்சிங்கனாலுமே சரி தான், அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரோஸ் மில்க் இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு இந்த மாதிரி குடிக்கலாம். ரொம்ப நல்லது. பாடியை அவ்வளோ கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாதாம் பிசின். ஸோ இன்டேக்காகவும் எடுத்துக்கிற போது நம்மளோட ஸ்கின்னுமே நம்மளுக்கு வந்து நல்ல க்ளோவாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நான் வந்து ஓவராலாக பாதாம் பிசின் 5 பீஸ் ஊற வச்சது எல்லாத்தையுமே தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட டெக்ஸ்சரே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியாக பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்பா இதிலலாம் நம்மளுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுவாங்கள்ல, அந்த ஒரு டெக்ஸ்சரில் தான் இருக்கும். அவ்வளோ ஒரு ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும் நம்மளோட ஹேரும். ஹேர் பேக்கை நீங்கள் பார்த்ததுமே நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இதோட பெனிஃபிட் எந்த அளவுக்கு இருக்கும்னு. ஸோ டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் பேக்கு. எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எந்த ஸ்கால்ப் டைப்பாக இருந்தாலுமே சரி கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது அண்டு இது குழந்தைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் சளி இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா பாதாம் பிசின்ங்கிறது ரொம்ப ஒரு கூலிங்காக இருக்கக்கூடியது. ஸோ அவங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ மிச்சம் எல்லாருமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். யார் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ஸுமே இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அவங்களுக்குமே நிறைய பாடி ஹீட் இருக்கும். எவ்வளோ வேலை விஷயமா வெளியில் போகிறாங்க வராங்க, அவங்களுக்குமே ஹேர் நல்ல டேமேஜாக இருக்கும். அவங்களுக்குமே நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஹேர் பேக் செஞ்சு அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் பேக். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹேரில் நல்லா ஆயில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு ஆயில் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஹேர் பேக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த ஹேர் பேக் வந்து உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். எல்லா ஸ்கேல்ப்
மேக்கப்புக்குமே அண்ட் ஜென்ட்ஸ்க்குமே கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். கிட்ஸுக்குமே கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நான் ஏன் இவ்வளோ தூரம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் பேக். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இதோட பெனிஃபிட் தெரியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ் ஆகும். லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.